இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் இந்த வீட்ல தான் தங்க போறோம். விடிஞ்சதும் குளிச்சிட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போயிடலாம். வீடு சின்னதா பழசா இருந்தாலும் உங்களோட தங்க போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. எனக்கு தாண்டா கண்ணுங்களா, நீங்க பிறந்ததுல இருந்து என் கூட நீங்க தங்கினது இல்ல, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது இல்ல, எல்லாம் இப்ப நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க ஆத்தாக்காரி மனசு வைக்க மாட்டேங்கிறாளே. கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே சீக்கிரமா மாறும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தாண்டா கண்ணு இருக்கேன். சரி வாங்க 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 உள்ள போலாம் வாங்க. பாட்டி, பழைய வீடா இருந்தாலும் அம்சமா நல்லா இருக்கு. அப்பாவும் இங்கதான் பிறந்து வளர்ந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப அப்பா இந்த வீட்ல தான் பிறந்தாரா? ஆமா கண்ணு, இந்த வீட்டுலதான் உங்க அப்பா பிறந்தா. அப்பெல்லாம் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. எனக்கு பிரசவ வலி எடுக்கும்போது இந்த வீட்டுல தான் இருந்தேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மருத்துவச்சி தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. எனக்கு பிரசவம் பார்க்கும்போது உங்க ஐயா தாத்தா வீட்டுக்கு வெளியில தான் காத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க அப்ப அவ்வளோ அழகு, செக்கச்செவேல்னு சுருட்ட முடியோட பிறந்தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீ நான் போட்டா போட்டுக்கிட்டு அவனை தூக்கி வச்சுட்டு விளையாடுவாங்கன்னா பாரு. சின்ன வயசுல எங்க அப்பா அவ்வளவு அழகா இருந்தாரா? ஆமா கண்ணு, வர்றவங்க போறவங்க யாரோட கண்ணும் அவனுக்கு பற்றக்கூடாதுன்னு திஷ்டி சுத்தி போடுவோம். இதோ வரான் பாரு. அப்பா, இவ்வளவு நேரம் உங்க கதையை தான் பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஆர்வமா கேட்டுட்டு இருந்தோம். அப்படியாம்மா? இங்க தாமா நான் பிறந்து வளர்ந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. இங்கதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேரம் போர்டு, கிட்டி புல்லு, பம்பரம்லாம் விளையாடிட்டு இருப்போம். அம்மா சாப்பிட கூப்பிட்டா கூட விளையாடிட்டே இருப்பேனே தவிர போக மாட்டேன். அதெல்லாம் ஒரு காலம்மா. அப்பா, அப்படியே மலரும் நினைவுகளுக்கு போறீங்க போல இருக்கு. ஆமாம்மா, அதெல்லாம் மறக்க முடியாத காலம். எந்தவித கவலையும் இல்லாம ஜாலியா இருப்போம். என்ன மாமா, சேரனோட ஆட்டோகிராஃப் மாதிரி என் மாமனுடைய ஆட்டோகிராஃப் 1 2 3ன்னு பெருசா இருக்கே லிஸ்ட். மாப்ள, எல்லார் வாழ்க்கையிலும் ஆட்டோகிராஃப் இருக்கத்தான் செய்யும். உங்க அப்ப நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இருக்கு பாரு அந்த பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு அங்க குடி போயிட்டோம். ஐயா, இந்த வீடு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. சரி, எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வாயா. இது பாரியா, வழக்கமா நம்ம வீட்ல இருந்து தான் கோயிலுக்கு நகையெல்லாம் போகும். இத பத்தி ஐயா, நாளைக்கு காலையில கிளம்பும் போது இங்க இருந்து தான் நகையெல்லாம் எடுத்துட்டு போகணும். சரியாப்பா? சரிங்க. பழைய பீரோ அப்படிதான் இருக்கும். வாயா. கொடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் தனித்தனியா தானே ரூம்ல படுக்கோம். நாம 2 பேரும் ஒண்ணா தூங்குவோமா? ஆமா, போய் தூங்குங்க. கொழுந்தியா குசும்பு இருக்கட்டும். படியா. வெறுப்பேத்ரா பாட்டிவ. படுங்க படுங்க படுங்கய்யா, படுங்க படுங்கம்மா. சரிங்க பா, நான் சோஃபால படுத்துக்கிறேன். ஏன்பா, சொந்த ஊர்ல விட்டத்தை பார்த்து இப்படி படுக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ரகு மாமா, அத்தை வரலன்னு ஏதாவது சோகமா? இல்லையா? குட் நைட். ஏப்பா சகல, இந்த மாதிரி வரிசையா படுத்திருக்கிறத நினைச்சா எனக்கு ஹாஸ்டல் ஞாபகம் தான் வருது. அங்கதான் இந்த மாதிரி லையனா வரிசை கட்டி படுத்திருப்பாங்க. நீங்க படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. குட் நைட் பா. வணக்கம் சார். என்ன எதுக்கு வர சொன்னீங்க?
டேய் இந்த கிழவி வீட்டுலலாம் கோயில் நகையெல்லாம் இருக்கு நீ என்ன பண்ற யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் அந்த நகையெல்லாம் எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு. சரிங்க சார். போ. சகல என்னவா பிளான்? கிழவி வீட்டுல இருக்கிற கோயில் நகைகளை நாம திருடி எடுத்துக்கிட்டு போயிட்டா நாளைக்கு காலையில ஊர்க்காரங்க வந்து நகைகளை கேட்டா கிழவி காணும்னு சொல்லுவா. அதனால ஊர் மக்கள் கோவப்பட்டு அவளை கண்டபடி திட்டுவாங்க. அந்த அவமானத்துல மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கும். காலம் முழுக்க இந்த அவமானத்தை மறக்க முடியாம அவங்க கூனி குறுகி நிக்கணும். அப்பதான் நான் அவங்கள பழி வாங்கின மாதிரி இருக்கும். சகல நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த தடவை நீ சொல்றது நடந்தா சந்தோஷம்தான். நடக்கும் சகல. ஏப்பா சகல ஏதோ சவுண்ட் கேட்கல? சகல பூனைக்குன்னு ஏதாவது ஒன்று தட்டி விட்டுருக்குமா? தெரியலையே. வாங்க. பாத்திரம் எப்படி கீழே விழுந்திருக்கோம்? பூனை தான் வந்திருக்கும். வேற எதுவும் இருக்காது.